அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஃப்ரீன் அத்தா வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. அன்றைக்கி காலையில் வந்துட்டு சும்மா அப்படியே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். அங்கே வந்துட்டு 3ன்னு ஒரு கடை இருக்கா, அங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக திங்ஸ் கிடைக்குன்னு சொன்னாங்களா. சரி பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான், டீ குடிக்காமல் இருக்க முடியுமா, டீ குடிக்கிறதுக்காக இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். அஃப்ரா குட்டி வந்துட்டு ஒரு 4 நாள் அவங்க அத்தாவை பார்க்கவே இல்லை. மேடம் வந்துட்டு வந்ததுலேருந்து அவங்கக்கிட்டே ஒட்டிக்கிட்டு நம்மக்கிட்ட வரவே மாட்டிக்கிட்டா. அவங்க சும்மா செத்த நேரம் வெளியில் போனால் கூட அவங்க பின்னாடியே ஓடி போயிட்டு செம்ம அழுக, ஏன்னா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம். இன்றைக்கி வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் ஹாப்பியாக காலையிலே எழுந்திரிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணி வச்சிடலாம், நமக்கு ஈவினிங் எப்படி வேலை முடிஞ்சிரும்ல, அப்படியே கிளம்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் அன்றைக்கி வேலை முடியவே இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மாதிரி ஒன் சைடாக தலைவலியே வந்துருச்சு. ஏன்னா அஃப்ரீன் அம்மா விட்டுட்டு வந்துட்டேன்ல, அதனால தான். அஃப்ரீன் அங்கே நல்லா தான் இருக்கா, ஏன்னா அண்ணன் இருக்காங்க, மச்சி எல்லாருமே நல்லா பார்த்துக்குருவாங்க, அம்மா எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு கவலை, ஒரு மாதிரி இருக்கும்ல. நிறைய பேர் வந்துட்டு ஊருக்கு அமிச்சிட்டு இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே எனக்கு வந்துட்டு இன்றைக்கி டீ குடிக்கிற ஃபீலும் இல்லை. அதனால் சர்பத் வாங்கி குடிச்சிட்டு அதையும் பாப்பா வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்ஷால்லா வந்துட்டு அஃப்ரா குட்டி இந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு. இந்த ஊருக்கு வந்தால் சேர்த்துருவோம். அப்படின்னு அத்தை மேலே கூட்டிகிட்டு போய் கம்பம் மேலேருந்து பார்த்தா நல்லா தெரியுமா வியூவு, அதை அப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்க. என் மைண்டை மாற்றுறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் என் மைண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்படா ஊருக்கு போவோம், எப்படா பாப்பாவை பார்ப்போம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை. அவ்வளோதான், அப்படியே போயிட்டு அந்த கடைக்கு வந்துட்டோம். இதான் பார்த்திங்கன்னா அந்த கடை. இந்த கடை பார்த்திங்கன்னா கம்பத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, இந்த பஸ் ஸ்டாப் தான் பேருந்து நிலையம். ரெண்டும் ஒன்று தான். இல்லை, பஸ் ஸ்டாப்பில் பக்கத்துலேயே இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்காக அவ்வளோ ஹாப்பியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஊருக்கு போயிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸு. இந்த கடையில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட ப்ரைஸ் கம்மியாகவே இருந்துச்சு. இந்த ஆலோவேரா சோப் வாங்கியிருக்கேன், நல்லா இருந்துச்சுன்னா ஆர்டர் போட்டு நம்மளுக்கு கொரியர் பண்ணுவாங்களாம். அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்பாக்காக கொஞ்சம் திங்ஸு. ஆனால் இன்றைக்கி வேலை முடியலன்னு சொன்னோன்னா மறுபடியும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாயங்காலம் டீ குடிக்க வந்திருந்தோம் நான், அஃப்ரீனத்தா, அஃப்ரா குட்டி. டீ குடிக்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னதான் எப்போ தான் முடியும், ஒரு மாதிரி இருக்கும்ல. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் நடக்கிறது ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சில பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் ஸ்டே பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டில் ஸ்டே பண்ணலை. உண்மை சொல்லணும்ல, அங்கே நான் ஸ்டே பண்ணலை, நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன். அஃப்ரீன் அத்தா இருந்தாங்கன்னா நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோம், எங்கள் மாமியார் வீட்லேயே. பாப்பாவுக்கு வந்துட்டு இங்கே விளையாடவும் யாரும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குமா, அதனால தான் சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுவும் நம்ம வீடு தான், அதனால் பிரச்சனை கிடையாது. எங்கள் மாமியார், நாத்தனார் எல்லாருமே இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே கம்பத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருந்துச்சா. நம்ம வீட்டில் வந்துட்டு குளிர் டைமில் தங்குறதுக்கு நல்லாயிருக்கும், வெயில் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அஃப்ரா குட்டி வந்துட்டு தூங்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க அத்தாவே ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. இங்கேனா குட்டீஸ் நிறையா இருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கேயே தங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா சாயங்காலம் டீ குடிக்க போயிருந்தால திராட்சை தோட்டம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும், கம்பத்தில் இருக்கிறது அப்பச்சி தோட்டம் சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாம்பு புறா எல்லாம் இருந்துச்சு. அதை வந்துட்டு பார்க்கணுன்னு ஒரு சைடு ஆசை தான் இருந்துச்சு. இருந்தாலும் அஃப்ரீன் அம்மாவை விட்டுட்டு போக மனசே வரலை. உள்ளே எனக்கு போகவே தோணவே இல்லை. எப்பயுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு, வெளியில் ஒரு கடை இருந்துச்சா, அங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த ஜாரு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த 3 கடைக்கு வந்திருந்தேன், இன்னும் டிஃபன் பாக்ஸ் வாங்கிக்கலாம் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு, அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு முட்டை அவிக்கிறது, அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. இந்த ஹார்ட் பீட்டு கேட்குவோம்ல, ஸ்டெட்டஸ்கோப்பு, அதை வச்சு நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அங்கே ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல, இவங்க கூட தான் அஃப்ரா குட்டி நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால டைமும் போயிருச்சு. அப்படியே திங்ஸு வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து போகவே இல்லை. சின்ன நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் பெரிய நாத்தனார் வந்துட்டு என்னை அங்கேருந்து கும்பலிலேருந்து நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டுலாம் போனாங்க. சரி நம்ம போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு 1 மணிக்காக
கிளம்புனோம். பார்த்தா செம்ம மழை. இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மலை சைடு வெயில் அடிக்குதுல்ல, அங்கிட்டு வந்துட்டு மழை பெய்யலை. ஒரு சைடு மழை பெய்யுது, ஒரு சைடு மழை பெய்யலை. நமக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொருத்தவங்க வந்துட்டு அந்த ஷாப் காமிக்க சொன்னாங்களா, அவங்களுக்காக தான் நின்றுட்டு இருந்தோம், காமிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்பு 99 ஷாப்புன்னு போட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் 99 ருபீஸில் இருக்கும். இல்லைன்னா 99 முடிகிற மாதிரி இருக்கும். 1999, 199 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திங்ஸ் 99 ருபீஸில் இருக்கும். அவங்களுக்கு அந்த கடையை காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதனால் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தோம். எங்கிட்டு மழை விடுற மாதிரியும் தெரியவே இல்லை. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. தேடி கண்டுபிடிச்சி ஒரு டீ கடைக்கிட்டே நின்றாச்சு. ஏன்னா நம்ம மட்டும்தான் கூட நனைஞ்சிக்கிட்டே போயிடலாம். அப்புறம் குட்டி வச்சுருக்கிறதுனால நனைஞ்சிட்டு போக முடியாதுல்ல, அதனால் அந்த டீ கடைக்கிட்டே நின்றுட்டோம். ஐயோ மேடமும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபரு பைசி அவங்களெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி. எப்பயும் போல் நம்ம டீ குடிப்போம்ல, அதே மாதிரி மலைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட டீயை வாங்கி நானும் அஃப்ரீனாத்தாவும் குடிச்சிட்டோம். பைக்கில் போகிறனால எனக்கு வாமிட் அவ்வளோ வராது. எங்கள் மச்சி நான் வந்தப்போ இங்கே வந்து ஏரியாஸு அவங்க கூப்பிடும் போது வந்துக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு பஸ்ஸில் போனால் வாமிட் வந்துடும் சொல்லிட்டு நான் போகலை. அஃப்ரீனாத்தா இருக்கிறதுனால என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் குட்டிக்கு வந்துட்டு லைட்டாக தூர மாதிரி இருந்துச்சா, தலையில் கவர் போட்டு போயிடலாம், எங்கிட்டு மழை நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கடையிலே ஒரு கவரை வாங்கி தலையில் மாட்டிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது பெட்ரோல் போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் பேங்க் தான் வந்திருந்தோம். அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு போக வேண்டியது. குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கவே இல்லை. போகும்போது ஏதாச்சும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு குமிழிலெலாம் நிறைய கடை இருக்குமா, அங்கே வாங்கிக்கலான்னு அப்படியே போயிட்டு இருந்தோம். பைக்கில் போகும்போது நல்லா தான் இருக்கும். அங்கிட்டு எப்படி மழை பெஞ்சிச்சு, இங்கிட்டு பாருங்களேன், ஒரு பொட்டு கூட மழையே இல்லவே இல்லை. நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டா நம்ம அப்புறம் குட்டி. இல்லைன்னு வைங்களேன், நல்லா கோல்ட் ஆயிரும்ல, அதனால தான் மழை ஏறியாச்சு. பைக்கில் போகும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், காரில் போகிறத விட. நம்ம நல்லா என்ன சொல்கிறது, எங்கேயாச்சும் நின்று பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. என்ன இது பைன் டேக்கா, பிங்கி டேக்கா? ஐயோ, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதான்ப்பா. இங்கே பாருங்க வீரா எப்படி போகுதுன்னு. ரொம்ப மழை போல என்ன ஆத்தாடி, எவ்வளோ தண்ணி பாருங்களேன். இங்கே பாருங்க வீரா, மேலே இருந்து வருது. போதும் போங்க. சரி, செம்ம தண்ணி. இங்கே ஒருத்தவங்க வர உட்காந்துருக்காங்க. சூப்பராக போகுதுல. இங்கே வந்துட்டு இந்த சபரிமலை சீசன் அப்போ அம்புட்டு கூட்டமாக இருக்கும். இதுதான் குமுளி பஸ் ஸ்டாண்டு. இங்கிட்டிருந்து தேக்கடி போட்டிங் போவோம்ல, அதெல்லாம் ரொம்பவே பக்கம்தான். இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிப்ஸ் கடை, ஸ்பைசஸ் கடை, அந்த மாதிரி கடை தான் இருக்கும். நம்ம ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் குட்டீஸ்க்கு திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா திங்ஸ் வாங்கியிருந்தோம். நாங்களும் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டது மத்தியானம் சாப்பிடவே இல்லையா, செம்ம பசியாக இருந்துச்சு. அப்படியே நாங்களும் 2 க்ரீம் பன் வாங்கி சாப்பிட்டாச்சு. குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியது தான். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட்லாம் இல்லை, ஆனால் இங்கெல்லாம் கேரளா சைட்லாம் லாட்ரி டிக்கெட்லாம் அவைலபிளாக இருக்கும். அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே ரோட்டில் நடந்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு, நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஊர்லலாம் கூட இருந்துச்சு. அப்புறமா பேன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. வந்துருச்சுப்பா, கேரளா வந்தாலே அந்த பச்சை பசேர்னு என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும் பார்க்கவே. டீ எஸ்டேட் வந்தாலே என்னோடய நாத்தனார் வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆயிரும். பலாப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து பழுத்து இருக்குது போல இருக்குது. போகிற வழியெல்லாம் நல்லா வாசனையாக இருந்துச்சு. நாங்கள் போகிறது அவங்களுக்கே தெரியாது, சர்ப்ரைஸாக போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, சொல்லிட்டு போகிறத விட சொல்லாமல் போகிறது நல்லாயிருக்கும். இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் அங்கேயே எடுத்துட்டேன். ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா தான் எடிட் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் தான் நான் வந்தேன். கொஞ்சம் நம்ம பிள்ளைய பார்த்ததுக்கப்புறம் மைண்ட் ஃப்ரீ ஆகிடும்ல. கம்பத்தில் நல்ல வெயில் என்னப்பா. வரவே மாட்டேன், தள்ளுப்புன்னு வருவேன் தெரியுமில்ல. என்னையவே நீ திட்டியது நான் கிளம்பணும் உங்களுக்கு தடி. காலியாவா
வந்தாச்சுப்பா. வந்ததுக்கப்புறமா நல்லா மீன் குழம்பு வச்சுட்டு இந்த கேரளா ரைஸ் இருக்கும்ல, அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுட சுட டீயும் போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம அஃப்ரா குட்டி பாருங்கள் எப்படி செட்டில் ஆகிட்டான்னு. அவளுக்கு இங்கே வந்து வந்து பழகிருச்சு. கொஞ்சம் பழகின விடனா அவள் பாட்டுக்கு இருப்பாள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் மருமகன்க வாங்கின ப்ரைஸு, அவங்க நாத்தனார் பிள்ளைங்களும் இருப்பாங்களா, அவங்க வாங்கின மச்சானோட ஒய்ஃப் இருப்பாங்களா, அவங்க பிள்ளைங்க வாங்கின ப்ரைஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கேயும் குட்டீஸ் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க கூட மேடம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ஈவினிங் டைமாக. இவர் தான் ஃபரு, நம்ம அஃப்ரா குட்டியோட ஃபேவரெட் மச்சான். அவரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தார். மணி பார்த்திங்கன்னா நாங்கள் வரவே ஒரு 4:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நைட்டுக்கு டின்னரும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பீஃப் ஃப்ரை வச்சுட்டு கடையில் அப்படியே பரோட்டா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. அவங்க நாத்தனார், சாலிகா மச்சியோட நாத்தனார் எல்லாருமே வந்திருக்காங்களா, அவங்களுக்காக கறி அலசி வச்சு பரட்டி வச்சிட்டோம்னா காலையில் குக் பண்ண ஈஸியாக இருக்கும்ல, அதனால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெள்ளன ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். ஏன்னா நாளைக்கு தான் மெயின் வேலையே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்களா, அதனால வந்துட்டு நாங்கள் வெள்ளன கிளம்பிடலான் இருந்தோம். ஸ்டே பண்ணிவிட்டு போயாச்சுன்னு சொன்னனால ஸ்டே பண்ணிட்டோம். பீஃப் கிரேவி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேரளாவோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த கருங்கி கட்டஞ்சாயன்னு சொல்லுவாங்க. அதுதான் அஃப்ரீனத்தாக்கு பிடிக்கும். அவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க, அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. கடையிலேருந்து பரோட்டா ஆர்டர் பண்ணிவிட்டு நைட் டின்னரை சூப்பராக முடிச்சாச்சு. ஒரு சிஸ்டர் வேறு, நீங்கள் கம்பத்துலேயே இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. சாரி சிஸ்டர், என்னால் வர முடியல. நான் அஃப்ரீனம்மா வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். நான் என்ன சொல்கிறது, நானும் மைண்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் மைண்ட் ஃபுல்லாக அஃப்ரீன் தான் இருந்தாலே என்ன சொல், எனக்கே அழுக வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் நார்மல் ஆனேனே. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி நார்மல் ஆச்சே. அப்படியே காலையில் நைட் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். வெயில் அப்போவே வந்துடுச்சு. 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்துட்டு குளிராக இருந்தனால காதில் மஃப்ளர்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏன்னா நல்ல பனி செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேட்டு நைட்டு குளுன்னு அவ்வளோ குளிராக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கன்னிமேரா டீ. இந்த டீ தூள் தான் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பிராண்டோட டீ தான். மேடம் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும்போது நல்லா தூங்கிட்டாங்க. சட்டுன்னு வந்துட்டு காது வலி வந்துருச்சு நம்ம அஃப்ரா குட்டிக்கு. கொஞ்சம் நேரம் அவங்கள சமாதானம் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு போக கரெக்டாக இருந்துச்சு. இந்த 1 வீக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு கிடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், நம்ம பிள்ளையெல்லாம் நம்ம கட்டி கொடுத்துட்டு எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த 1 வாரமே பிரிஞ்சிருக்க முடியலையே நம்ம அப்படின்னமாவே. சரி, அஃப்ரா குட்டியை நான் இது வரைக்கும் பிரிஞ்சு இல்லை. இனிமேலும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வேலையாக இருந்தாலும் நம்ம அஃப்ரா குட்டி 2 பேரையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிடணும். அவங்கள எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டு நமக்கு எங்கே அங்கிட்ட வேலையும் ஓட மாட்டேங்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி டீ எஸ்டேட் தான். நடுநடுவில் மரம் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்துட்டு அந்த மிளகு கொடியை வந்துட்டு அப்படியே ஏற்றி விட்டுருப்பாங்க. அதுலேருந்து தான் மிளகு அழகாக வரும். இப்போ தான் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு இருந்துச்சு. சீசன் முடிஞ்சிருந்துச்சுல, அதனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் டெய்லி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மரம்லாம் இருக்குல்ல, அதே மறைச்சிருச்சு. அப்புறம் குட்டி தண்ணி காமிக்கவாம்மா? இங்கே பாரு, தண்ணி கொட்டுது. இப்படி எங்கேருந்து வீரன் தண்ணி ஓடுது? இப்படி செம்மையா ஓடி. நம்ம வந்ததுக்கு இதுதான் வீரன் இவ்வளோ தண்ணி ஓடுறது. இன்னும் கொஞ்சம் மழை காலத்துல வந்து நிறைய தண்ணி அது ரோட்டை மறைச்சிடும். ரோட்டை மறைச்சிரும். இதெல்லாம் தண்ணி தான் ஓடும். அதுதான் எவ்வளோ இப்போவே இவ்வளோ தண்ணி ஓடுது. பத்தி அப்புறமா அங்கேருந்து வருது தண்ணி. பத்தியா எவ்வளோ தண்ணி ஓடுது பத்தியா. அப்புறம் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீடியோ போடுறேன். அவ்வளோதான். அதனால ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ பெட்ரோல் போகாதா வீடா? காரில் பைக்கில் மட்டும்